ஹலோ டியர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிரிஞ்சோமைலியா இந்த கண்டிஷன் பற்றி தான் ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ சிரிஞ்சோமைலியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்பைனல் கார்டை வந்து குறிக்குது. சிரஞ்ச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கேவிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நமக்கு ஸ்பைனல் கார்டில் தேவையில்லாமல் ஒரு கேவிட்டி டெவலப் ஆகுது அப்படின்னா அந்த கண்டிஷன் பேர் தான் சிரிஞ்சோமைலியா. இப்போ ஸ்பைனல் கார்டோடைய கண்டென்ட்டில் சென்ட்ரல் பார்ட்டில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா செவிக்கல் லெவலில் திடீர்னு ஒரு கேவிட்டி இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா, இதான் ஸ்பைனல் கார்டு அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கிட்டு வெர்டிபிரல் பாடி இருக்குது, இங்கிட்டு ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த ஸ்பைனல் கார்டுக்குள்ளே நமக்கு ஒரு கேவிட்டி, அதாவது சிரங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், கேவிட்டி ஃபார்ம் ஆகுது. ஸோ இது பார்த்திங்கன்னா டெவலப்மெண்டல் அப்நார்மாலிட்டியாக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ நமக்கு நார்மலாக ஃபீட்டல் டெவலப்மெண்ட்டில் எல்லா ப்ராசஸும் டெவலப் ஆகணும் இல்லையா? ஸோ அப்போதைக்கு நமக்கு ஸ்பைனல் கார்டு டெவலப் ஆகலை, அதனால தான் இந்த கேவிட்டி வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு இதோடைய டைப்ஸ், இதோட காசஸை வச்சு இதோட டைப்ஸை நம்ம பிரிக்கலாம். ஸோ பை பர்த்தில் வந்துச்சு அப்படின்னா கன்ஜெனிட்டல் சிரிஞ்சோமைலியா அப்படின்னு சொல்லுவோம். அதுவே நமக்கு பிறந்தப்போ வரல கொஞ்சம் நாள் கழிச்சு வருது அப்படின்னா அதை அக்யூர்டு சிரிஞ்சோமைலியா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காசு எதுவும் தெரியல அப்படின்னா இடியோபெத்திக் சிரிஞ்சோமைலியா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கன்ஜெனிட்டல் அப்படிங்கிறது நமக்கு பை பர்த்தில் வரக்கூடியது, நமக்கு டெவலப்மெண்டலில் பிரச்சனை வராது. அக்யூர்டு அப்படிங்கிறது ஸ்பைனல் கார்டு டியூமராக இருக்கலாம், ட்ராமானால் வந்த பிரச்சனையாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் டியூமர், அடுத்தது ட்ராமானால் வர்ற ப்ராப்ளம். ஸோ அதே போல் நமக்கு டியூபர்குலோசிஸ்னால் வரக்கூடிய பேகிமெனிஞ்சைட்டிஸ், இதோடைய காம்ப்ளிகேஷனாக கூட நமக்கு இந்த சிரிஞ்சோமைலியா வரலாம். அதே போல் ஸ்பைனல் அரக்னாய்டிட்டிஸ்க்கும் நம்ம தனி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருந்து அதனால கூட நமக்கு சிரிஞ்சோமைலியா வரலாம். அதெல்லாம் நம்ம அக்யூர்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் நமக்கு செகண்ட் மைலோமலேசியா, அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா சிரிஞ்சோமைலியா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் இது ஒரு சில டெவலப்மெண்டல் அப்நார்மாலிட்டி கூட சேர்ந்து வரும். ஓகேவா, ஸோ எந்த மாதிரியான அப்நார்மாலிட்டி அப்படின்னு பார்த்திங்கன்னா தொராசிக் ஸ்கோலியோசிஸ். ஓகேவா, தொராசிக் வெர்டிப்ரா பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இப்படி கர்வேச்சராக இருக்குது அப்படின்னா அதுதான் தொராசிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் நமக்கு வெர்டிப்ரா ஃபியூசன் ஆகுது இல்லையா? ஸோ அந்த மாதிரி டெவலப்மெண்டல் அப்போ நமக்கு ஃபியூசன் ஆஃப் வெர்டிப்ரா இருக்குது அப்படின்னா அதனால கூட நமக்கு இந்த மாதிரி கேவிட்டி ஃபார்ம் ஆகலாம், சிரிஞ்சோமைலியா வரலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு சியரி மால்ஃபார்மேஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம். ஸோ இதில் என்ன அப்படின்னா நமக்கு பிரைன் ஸ்டெம் இருக்கு இல்லையா? ஸோ பிரைன் ஸ்டெம்மு அது கூடவே பெல்லம் இருப்பாங்க. அதே போல் பேஸ் ஆஃப் த ஸ்கல், அதாவது நல்லா வச்சுக்கோங்க, நமக்கு ஸ்பைனல் கார்டு பார்த்திங்கன்னா பேஸ் ஆஃப் த ஸ்கல்லேருந்து தான் வரும், ஸ்பைனல் கார்டு ஆரம்பிக்கும். ஓகேவா, இங்கே பக்கத்துலேயே தான் பெல்லம் இருக்காங்க. ஓகேவா, நம்மளுடைய ஸ்கல்லோடைய பார்ட்ஸ் போயிட்டு இந்த பெல்லமை புஷ் பண்ணி இந்த ஸ்பைனல் கனாலுக்குள்ளே தள்ளிட்டாங்க அப்படின்னா அதைத்தான் நம்ம சியரி மால்ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நமக்கு சியரி மால்ஃபார்மேஷன் கேன் லீட் டு தி சிரிஞ்சோமைலியா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக சியரி மால்ஃபார்மேஷன் நடந்துட்டு நமக்கு இது டெவலப் ஆகி நமக்கு சிரிஞ்சோமைலியா வரலாம். ஓகேவா, உள்ள ஒரு கேவிட்டி ஃபார்ம் ஆகலாம். ஓகேவா, ஸோ அதே போல் 90% ஆஃப் கேசஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டு செரிபெல்லம் மிஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு சிரிஞ்சோமைலியா டெவலப் ஆகுது அப்படின்னு. ஓகேவா, ஸோ இதில் இந்த கேவிட்டி ஃபார்மேஷன் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் ஃபோர்த் வென்ட்ரிக்கல் கூட கனெக்ட் ஆகியும் இருக்கும். ஓகேவா, ஸோ நமக்கு நார்மலாக செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் பார்த்திங்கன்னா ஃபோர்த் வென்ட்ரிக்கலில் இருந்து சிஸ்டர்னா மேக்னா அப்படின்ற இந்த பாட்டு போகணும். ஓகேவா, ஸோ நமக்கு ஃபோர்த் வென்ட்ரிக்கல்லையே நமக்கு இந்த பிரச்சனை வரனால சிரிஞ்சோமைலியா கனெக்ட் ஆகிருக்கனால நமக்கு இதோடைய ஃப்ளோ வந்து கரெக்டாக நடக்காது, சிஎஸ்எஃப் ஃப்ளோ ப்ராப்ளம் ஆகும். இப்போ சிஎஸ்எஃப் அப்படிங்கிறது செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிடு, இது பார்த்திங்க அப்படின்னா அரக்னாய்டு மேட்டரில் பாஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த ஃபோர்த் வென்ட்ரிக்கல்லேருந்து பாஸ் ஆகிறது ப்ராப்ளம் ஆகும். ஸோ நமக்கு எந்த இடத்துல கம்ப்ரெஸ் ஆகுது, இப்போ ஃபோர்த் வென்ட்ரிக்கல் கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லெவல்லாம் பார்த்திங்கன்னா டைலேட் ஆகும். ஓகேவா, ஸோ ஒரு இடத்துல கம்ப்ரெஸ் ஆகுது, ஃபோர்த் வென்ட்ரிக்கல் கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு அப்படின்னா சிஎஸ்எஃப் ஃப்ளோ இல்லை அப்படின்னா கீழே இருக்க பாட்டெலாம் டைலேட் ஆகும். ஓகே, இதில் என்னென்ன பிரச்சனை வரும், கிளினிக்கல் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சென்சரி. நமக்கு ஸ்பைனல் கார்டு அப்படிங்கிறதுனால நமக்கு எல்லா வகையான பிரச்சனையும் வரும். ஓகேவா, சென்சரி, மோட்டார் அண்ட் ஆட்டோனாமிக் ப்ராப்ளம் அப்படின்னு 3ஆக பிரிச்சுக்கலாம். ஓகேவா, நர்வஸ் சிஸ்டத்துடைய ஃபங்க்ஷன்ஸ் இது எல்லாமே தான் சென்சரி, மோட்டார் அண்ட் ஆட்டோனாமிக். ஓகே, அடுத்ததாக சென்சரியில் பார்த்தோம்னா டிசோசியேட்டட் சென்சரி லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால் இந்த பாட்டு தான் நமக்கு சென்சேஷன் இருக்குது, இந்த பாட்டு சென்சேஷன் இல்லை அப்படின்னு நம்மளால் பிரித்து கூட பார்க்க முடியாது, அந்தளவுக்கு ஒரு சென்சரி லாஸ் இருக்கும். அதே போல் நமக்கு பெயின் இருக்கும். சிரிஞ்சோமைலியா இருக்குது அப்படின்னா நெக் அண்ட் ஷோல்டர் ரீஜனில் மேஜராக காமனாக வரக்கூடிய கம்ப்ளைண்ட் அப்படின்னா இதுதான்.
நெக் அண்ட் ஷோல்டர் ரீஜனில் எனக்கு பெயின் இருக்குப்பா அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் தான் அதிகமாக வரும். ஓகேவா. ஸோ நெக் அண்ட் ஷோல்டர்லேருந்து ரேடியேஷன்ஸ், ஓகேவா. ஸோ கொஞ்சம் ரேடியேட் ஆகும் பெயின், ஓகேவா. ஆமாம், அல்லது ட்ரங்க் ரீஜனுக்கு ரேடியேட் ஆகலாம். அதே போல் கேவிட்டி ரொம்ப பெருசாக பார்த்தீங்கன்னா போஸ்டீரியர் காலமையும் பிரச்சனை பண்ணும், ஓகேவா. ஸோ போஸ்டீரியர் காலமை பிரச்சனை பண்ணுச்சு அப்படின்றப்ப நமக்கு ஃபுட்லையும் ஒரு சில சென்சரி லாஸ் வந்து வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக மோட்டார். இந்த சிரங்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆன்டீரியர் ஹார்னில் இருக்குது அப்படிங்கிறப்ப மோட்டார் நியூரான்ஸையும் அஃபெக்ட் பண்ணும், ஓகேவா. நமக்கு ஸ்பைனல் கார்டில் இருக்கிறதெல்லாம் லோவர் மோட்டார் நியூரான் தான். ஸ்பைனல் கார்டு டு எந்த பாட்டும் அந்த பாட்டு வர்றதுக்கு லோவர் மோட்டார் நியூரான் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ அதனால் நமக்கு மோட்டாரில் மசில் நல்லா இதாகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மசில் ஏட்ரோஃபிலாம் நடக்கும். ஸோ நமக்கு நர்வ் சிக்னல்ஸ்லாம் மசில்ஸுக்கு கிடைக்காது. ஸோ மசில்ஸ் வந்து மூவ்மெண்ட் பண்ண முடியாது. அதே போல் மசில் ஏட்ரோஃபி நடக்கும். அதே போல் நமக்கு டிஃபார்மிட்டிஸ், க்ளா ஹேண்டு, இந்த மாதிரியான க்ளா ஹேண்ட் அப்படிங்கிறது நமக்கு மொத்தமாக எல்லாமே ஃப்ளக்ஸ் ஆச்சு அப்படின்னா அதான் க்ளா ஹேண்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. ஸோ அல்னாரில் இந்த மாதிரி நமக்கு இந்த ஃபிங்கர்ஸ்லாம் ஃப்ளக்ஸ் ஆகிக்கும், ஓகேவா. எக்ஸ்டென்சாரில் பிரச்சனை வரும். ஸோ மொத்தமாக 4 ஃபிங்கர்ஸ் வரும், ஓகேவா. ரேடியல் அண்ட் மீடியன் 2 இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா அல்னார் மட்டும் இன்வால்வ் ஆச்சு அப்படின்னா இந்த லாஸ்ட் 2 ஃபிங்கர்ஸ் வரும். அதே போல் டயஃப்ரம், நமக்கு மசில் அப்படின்னாலே டயஃப்ரம் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ அப்பர் செவிக்கல் லெவல் அப்படிங்கிறப்ப நமக்கு டெக்லூட்டிஷன் மசில்ஸ்லாம் அஃபெக்ட் ஆவாங்க, ஓகேவா. ஸோ இதெல்லாம் நமக்கு பிரச்சனை வரும். ரெஸ்பிரேஷன் அண்டு ஸ்வாலோவிங்கில் பிரச்சனை வரும். ஓகே, அடுத்தது அட்டானமிக் சிஸ்டம் அப்படிங்கிறப்ப ஆட்டோமேட்டிக்காக பவுல் அண்டு பிளாடர் இன்கான்டினன்ஸ் வரலாம், ஸோ அந்த ஃபங்க்ஷனில் பிரச்சனைகள் வரலாம், ஓகேவா. அதே போல் ரெஃப்ளெக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா டிமினிஷ்டாக இருக்கும். அட்டானமிக் சிஸ்டத்தில் தான் ரெஃப்ளெக்ஸ்லாம் நடக்குது. ஸோ ரெஃப்ளெக்ஸ்லாம் டிமினிஷ்டாக இருக்கும் அல்லது ஆப்சென்ட் ஆயிரும். அதே போல் கையில் பார்த்திங்க அப்படின்னா பெயினே இல்லாத ஒரு சின்ன சின்ன புண்ணெல்லாம் வரும். பெயின்லெஸ் அல்சர்ஸ் ஆஃப் த ஹேண்ட், இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வரும். அடுத்ததாக ஹார்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு சிண்ட்ரோம் இருக்குது. இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பீப்புளோட சைஸ் பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். அதே போல் ஐடிட் வந்து ட்ரூப்பிங்காக இருக்கும். ஐடிட் பார்த்திங்கன்னா நமக்கு சுத்தமாக ஓப்பன் பண்ணாமல் ஸோ மூடின ஸ்டேஜில் இருக்கும். அதான் ட்ரூப்பிங் ஐலிட் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் ஸ்வெட்டிங் டிக்ரீஸ்டாக இருக்கும். அதே போல் நமக்கு ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ் பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதை ஹார்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் நடக்கும். அதே போல் ஹார்னர் சிண்ட்ரோமில் பார்த்திங்கன்னா ஸ்வெட்டிங் கம்மியாக நடக்கணும்னு பார்த்தோமா, இதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு இப்படியும் நடக்கலாம், ஹைப்பர் ஹைட்ரோசிஸ், ஓகேவா. அதிகப்படியான ஸ்வெட்டிங் நடக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு சிஎன்எஸ், சென்ட்ரல் ஆட்டோனாமிக் பாத்வேலாம் பிரச்சனை வரும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் காட்டும், ஓகேவா. ஸோ சென்சரி சிம்டம், மோட்டார் சிம்டம் அண்ட் ஆட்டோனாமிக் சிம்டம்ஸ். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது, ஓகே. இப்போ டயக்னோசிஸ், நம்ம எப்படி இந்த சிரஞ்சோமேலியா இருக்குது அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்ரே, cervical ஸ்பைனை பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். அதே போல் சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன், இது மூலமாக நமக்கு ஸ்பைனல் கார்டில் ஏதாவது கேவிட்டி இருக்கா அப்படிங்கிறத நம்ம டயக்னோஸ் பண்ண முடியும், ஓகே. இப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்துட்டோன்னா நிறையா சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னோமா. ஸோ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்பீங்க அப்படின்னா இதுக்கு க்யூர் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. க்யூர் இருக்குது, ஓகேவா. சர்ஜரி பண்ணுறது மூலமாக இதை நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரிவென்ட் பண்ணிடலாம், ஓகேவா. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து சர்ஜரி பண்ணி அதை வந்து ரிமூவ் பண்ணுறோமோ, அந்த ஸ்ட்ரிங்ஸ் அந்த கேவிட்டியை நம்ம ரிமூவ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு ஸ்பைனல் கார்டு சேஃபாக இருக்கும். ஸ்பைனல் கார்டு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு அப்படிங்கிறப்ப நம்ம என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அது நார்மல் ஆகாது, ஓகேவா. ஸோ ஃபாஸ்ட்டாக நம்ம அப்ரோச் பண்ணி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும், ஓகேவா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கேவிட்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது ஃப்ளூட் இருக்கலாம், வேறு ஏதாவது இருக்கலாம், ஓகேவா. ஸோ அல்லது கேப் கூட இருக்கலாம். அதை நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா சன்ட்டு ப்ளேஸ் பண்ணுறோம். சன்ட் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்டை வேறு ஏரியாவுக்கு மாற்ற போகிறோம், ஓகேவா. ஸோ இது பார்த்திங்கன்னா 4th வென்ட்ரிக்கல் கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறப்ப வென்ட்ரிகுலோ பெரிட்டோனியல் சன்ட் வைப்போம், ஓகேவா. வென்ட்ரிகுலோ பெரிட்டோனியம் அப்படிங்கிறது அப்டமனோடைய லேயர், ஓகேவா. ஸோ அந்த அப்டமனோட லேயரில் நம்ம ட்ரெயின் பண்ணிடுவோம், ஓகேவா. ஸோ இதையே நம்ம ஹைட்ரோசெஃபாலஸ்லையும் பண்ணுவோம். ஹைட்ரோசெஃபலஸ்லையும் எக்ஸசிவ் சிஎஸ்எஃப் இருக்கும், ஓகேவா. ஸோ இதுக்கும் நம்ம சேம் டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா. ஸோ இது வென்ட்ரிக்கல் கூட கனெக்ட் ஆகல அப்படின்னா இதை நம்ம சிரஞ்சோ பெரிட்டோனியல் சன்ட் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேவா. டேரெக்டாக சிரஞ்ச் செஞ்சு இருக்கோ அங்கே கனெக்ட் பண்ணிவிட்டு பெரிட்டோனியம் கூட கனெக்ட் பண்ணிடுவோம். ஸோ ட்ரெயின் ஆகும். அப்படியும் இல்லையா நமக்கு 4th வென்ட்ரிக்கலை அப்படியே தூக்கிடலாம், ஓகேவா. 4th வென்ட்ரிகுலோஸ்டோமி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வென்ட்ரிக்கலை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம், சர்ஜிக்கலாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சிரங்ஸ் வந்து காணாமல் போயிடும். ஸோ நமக்கு மறுபடியும் ஸ்பைனல் கார்டு நார்மல் ஆகிடும். ஸோ இன்னும் பார்த்திங்க அப்படின்னா எண்டோஸ்கோபிக் சர்ஜரிலாம் இருக்குது, இப்போ நோஸ்குள்ளே பார்த்திங்கன்னா எண்டோஸ்கோப் மாதிரி சின்ன சப்ஸ்டன்ஸ் விட்டு ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஃபைப்ரோஸ்கோப் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது கரெக்டான ஸ்பாட்டை போய் ரீச் பண்ணி நமக்கு மைலோட்டோமி பண்ணுவாங்க. அதாவது மைலின் இந்த ஸ்பைனல் கார்டை சின்னதாக ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு நமக்கு கரெக்டாக எந்த ஏரியாவில் சிரங்ஸ் இருக்கோ அதை போய் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதுவும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா மல்டிபிள் சின்ன சின்ன சிரங்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறப்ப
நம்ம இந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம். நியூரோ எண்டோஸ்கோபிக் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம். நியூரோ எண்டோஸ்கோபிக் சர்ஜரி சின்ன சின்ன சிரங்ஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிறப்ப இதை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். அதே போல் நமக்கு பெயின் இருக்கிறத குறைக்கிறதுக்கு ஸோ நமக்கு ரொம்ப காம்ப்ளிகேஷன் ஆகிடுச்சு எதுவும் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப பெயினை குறைக்கிறதுக்கு அனல்ஜெசிக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அதே போல் சர்ஜரி ஸோ நமக்கு யாரெல்லாம் கம்ப்ரெஸ் ஆகிறாங்களோ அவங்களாம் டீகம்ப்ரெஷன் பண்ணணும். இப்போ சர்ஜரியோட நோக்கம் அதான். ஸோ இப்போ நமக்கு சிரங்ஸ் கம்ப்ரெஸ் ஆகுது அப்படின்னா அதை நம்ம டீகம்ப்ரெஸ் பண்ணணும். அதே போல் சப்பாக்சிபிட்டல் செவிக்கல் ரீஜனில் கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னா ஸோ அங்கே நம்ம டீகம்ப்ரெஷன் பண்ணணும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா டார்சல் லேட்ரல் மைலோட்டோமி அப்படின்னு சொல்லுவோம். மைலோட்டோமி அப்படிங்கிறது நம்ம ஸ்பைனல் கார்டை இன்சிஷன் பண்ணி, அதாவது ஸ்பைனல் கார்டை கிழிச்சு நம்ம உள்ளே போயிட்டு அந்த சிரங்ஸ் அந்த கேவிட்டியை வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட்லாம் வெளியே எடுக்கிறது. ஸோ அதுவும் நம்ம பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி நிறைய சர்ஜரிஸ் பண்ணி கூட நம்ம இந்த சிரஞ்சோமைலியாவை ட்ரீட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிரஞ்சோமைலியா என்ன, ஸோ அது எதனால் வருது, அதோட காசஸ் எல்லாம் எப்படி இருக்குது, அதோட டைப்ஸ் என்ன, அதோட பேத்தோஃபிசியாலஜி பார்த்துருக்கோம். அதே போல் சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்துருக்கோம், டயக்னோசிஸ் பார்த்துருக்கோம், ட்ரீட் பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு நியூராலஜிக்கல் கண்டிஷன் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா.